வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா? சிவன் கோவிலில் செய்யக்கூடாத 10 முக்கியமான விஷயங்கள் உள்ளன. பல பக்தர்கள் அறியாமலேயே இந்த தவறுகளை செய்கிறார்கள். இந்த வீடியோவில் அந்த 10 விஷயங்களையும் அவற்றின் பின்னால் இருக்கும் மரபு மற்றும் ஆன்மீக காரணங்களையும் விரிவாக தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு சிவபெருமான் மீது பக்தி இருந்தால் முதலில் இந்த வீடியோவை லைக் செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐகானையும் அழுத்துங்கள். இனி தாமதிக்காமல் முதல் விஷயத்தை பார்க்கலாம். சிவன் கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் கால்களை நன்றாக கழுவுவது பல சிவாலயங்களில் பின்பற்றப்படும் முக்கியமான மரபுகளில் ஒன்றாகும். இதை வெறும் உடல் சுத்தத்திற்காக மட்டுமே செய்யவில்லை. கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் வெளியுலகின் தூசி மற்றும் அசுத்தங்களை நீக்கி இறைவனை வணங்கும் மனநிலைக்கு தயாராகவும் ஒரு அடையாளமாகவும் இது கருதப்படுகிறது. அதனால் பல கோவில்களின் நுழைவாயிலில் கால்களை கழுவுவதற்கான நீர் தொட்டி அல்லது குழாய் அமைக்கப்பட்டிருக்கும். கால்களை கழுவிய பிறகு மனதையும் அமைதிப்படுத்தி ஓம் நம சிவாய் என்று நினைத்தபடி உள்ளே செல்லுவது பல பக்தர்களின் வழக்கமாக உள்ளது. இந்த சிறிய மரபை கடைபிடிப்பதன் மூலம் இறைவனிடம் பணிவுடனும் மரியாதையுடனும் செல்வதை நாம் வெளிப்படுத்துகிறோம். பல சிவன் கோவில்களில் நந்தி பகவானுக்கும் சிவலிங்கத்திற்கும் நடுவே நடக்காமல் இருப்பது ஒரு முக்கியமான ஆலய மரபாக கருதப்படுகிறது. இதற்கு காரணம், நந்தி பகவான் எப்போதும் சிவபெருமானை நேராக நோக்கி தியான நிலையில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால நந்திக்கும் சிவலிங்கத்திற்கும் இடையில் செல்வது அந்த தெய்வீக பார்வைக்கு இடையூறாக கருதும் மரபு பல ஆலயங்களில் உள்ளது. இதனால பக்தர்கள் பொதுவாக பக்க வழியாக சென்று சிவபெருமானை தரிசிக்கிறார்கள். இருப்பினும் அனைத்து சிவன் கோவில்களிலும் ஒரே நடைமுறை இருக்காது. எனவே அந்தந்த ஆலயத்தின் விதிமுறைகளையும் மரபுகளையும் மதித்து நடப்பதே சிறந்த பக்தியின் அடையாளமாகும். சிவலிங்கம் என்பது சிவபெருமானின் புனித வடிவமாக வணங்கப்படுகிறது. பல சிவன் கோவில்களில் சிவலிங்கத்தை அனைவரும் நேரடியாக தொட அனுமதி இருக்காது. சில ஆலயங்களில் அர்ச்சகர்கள் மட்டுமே பூஜை மற்றும் அபிஷேகம் செய்வார்கள். எனவே அந்த கோவிலின் விதிமுறைகளையும் மரபுகளையும் மதிப்பது மிகவும் முக்கியம். அனுமதி இல்லாமல் சிவலிங்கத்தை தொடாமல் கைகளை கூப்பி மனமார சிவபெருமானை வணங்கினாலே போதும். அடுத்து, பல பக்தர்கள் அறியாமல் செய்யும் மற்றொரு முக்கியமான தவறை பற்றி பார்க்கலாம். இன்றைய காலத்தில் பலர் கோவிலுக்கு சென்றவுடன் செல்ஃபி அல்லது புகைப்படம் எடுப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் பல சிவன் கோவில்களில் கருவறை மற்றும் சில புனித பகுதிகளில் புகைப்படம் எடுக்க அனுமதி இருக்காது. இது அந்த இடத்தின் புனிதத்தையும் அமைதியையும் பாதுகாப்பதற்காகவும். எனவே கோவில் விதிமுறைகளை மதித்து அனுமதி இல்லாத இடங்களில் செல்ஃபி அல்லது புகைப்படம் எடுப்பதை தவிர்த்து மனமார சிவபெருமானை வழிபடுவது சிறந்த பக்தியாக கருதப்படுகிறது. பிரசாதம் என்பது சாதாரண உணவு அல்ல. அது இறைவனுக்கு படைக்கப்பட்ட புனித அருளாக பக்தர்களால் கருதப்படுகிறது. அதனால கோவிலில் வழங்கப்படும் பிரசாதத்தை மரியாதையுடன் இரு கைகளாலும் பெற்றுக்கொண்டு வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும். தேவைக்கு அதிகமாக வாங்கி தூக்கி எறிவதையோ அல்லது கீழே சிந்துவதையோ தவிர்க்க வேண்டும். பிரசாதத்தை மரியாதையுடன் ஏற்றுக்கொள்வதும் வீணாக்காமல் இருப்பதும் இறைவனின் அருளுக்கு நாம் செலுத்தும் நன்றியின் அடையாளமாகும். பல சிவன் கோவில்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாற்று சின்னங்களாகும். அவற்றின் சுவர்கள், தூண்கள் மற்றும் சிற்பங்கள் நம் முன்னோர்களின் கலை மற்றும் பண்பாட்டின் அடையாளங்கள். அதனால் கோவில் சுவர்களில் பெயர் எழுதுவதோ கிறுக்குவதோ அல்லது எந்த வகையிலும் சேதப்படுத்துவதோ தவறான செயலாக கருதப்படுகிறது. கோவிலின் புனிதத்தையும் வரலாற்று பெருமையையும் காக்க அதன் சுவர்களையும் சிற்பங்களையும் பாதுகாப்பது ஒவ்வொரு பக்தரின் பொறுப்பாகும். பல சிவன் கோவில்களில் வழிபாடு முடிந்தவுடன் உடனே வெளியேறாமல் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து இறைவனை தியானிப்பது ஒரு நல்ல மரபாக கருதப்படுகிறது. அந்த அமைதியான நேரத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி ஓம் நம சிவாய் என்று ஜெபிக்கலாம் அல்லது சிவபெருமானுக்கு மனதார நன்றி சொல்லலாம். இது மன அமைதியையும் ஆன்மீக நிறைவையும் அளிக்கும் என்று பல பக்தர்கள் நம்புகின்றனர். இருப்பினும் கோவிலின் விதிமுறைகளையும் கூட்ட நெரிசலையும் கருத்தில் கொண்டு நடந்து கொள்வது அவசியம். சிவன் கோவிலில் தரிசனம் முடிந்தவுடன் அவசரமாக வெளியேறாமல் ஒரு கணம் நின்று சிவபெருமானுக்கு மனதார நன்றி சொல்லுவது நல்ல மரபாக கருதப்படுகிறது. கிடைத்த அருளுக்கும் அமைதிக்கும் தரிசன வாய்ப்புக்கும் நன்றி தெரிவித்து வெளியேறுவது பக்தியின் அழகான வெளிப்பாடாகும். ஒரு சிறிய நன்றி கூட இறைவன் மீது உள்ள நம்பிக்கையையும் பணிவையும் வெளிப்படுத்துகிறது. எனவே கோவிலை விட்டு வெளியேறும் முன் மனமார சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல மறக்காதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். சிவபெருமானின் அருளும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களும் தொடர்ந்து கிடைக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள்.